ஆபத்து காலத்துல நான் ஜெபிக்கும் பொழுது என் ஜெபத்திற்கு பதில் வரவில்லை என்று சொன்னால் எப்படி இருக்கும்? தேவன் எனக்கு அடைக்கலமா இருக்கலைன்னா எப்படி இருக்கும்? தேவன் எனக்கு பலனா இல்லைன்னா எப்படி இருக்கும்? தேவன் எனக்கு துணையா இல்லைன்னா எப்படி இருக்கும்? நம்ம மனம் போன போக்கல ஓடிட்டு இருக்கலாம், கர்த்தரை தேடாம தேவ சமூகத்துக்கு போகாம ஜெபிக்காம இருக்கலாம். ஆனால் ஆபத்து காலத்துல தேவனை நோக்கி கூப்பிட வேண்டிய சூழ்நிலை வரும். ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் அப்பொழுது உனக்கு பதில் அளிக்கிறவராய் இருக்கணும். கர்த்தர் கூப்பிடுற நேரத்துல எல்லாம் கர்த்தருக்கு செவி கொடுக்கறது இல்லை. கர்த்தரை தேட வேண்டிய நேரத்துல எல்லாம் தேடுறது இல்லை. ஜெபிக்க வேண்டிய நேரத்துல எல்லாம் ஜெபிக்கிறது இல்லை. நம்ம வாழ்க்கையில ஆபத்து வரும்போது மட்டும்தான் நாம கர்த்தரை தேடும். கஷ்டம் வரும்போது மட்டும்தான் கர்த்தரை தேடும். உபத்திரம் வரும்போது மட்டும்தான் கர்த்தரை தேடும். நாம கர்த்தரை தேடுறது எப்படி தெரியுங்களா? கர்த்தருக்கு பயந்தல்ல இல்ல, நான் போலின்னா அவ்வளவுதான். கர்த்தருக்கு எவ்வளவு பெரிய நஷ்டம் தெரியுங்களா பாஸ்டர்? நான் வர்றதுனால தான் கர்த்தருக்கு எவ்வளவு லாபம். நான் வரலைன்னா கர்த்தருக்கு தான் நஷ்டம். எனக்கு என்ன நஷ்டம்? அப்படிதான் நாம தேடும். நாம கர்த்தரை தேடாதிருந்தால் நஷ்டம் நமக்கு தான். நாம் ஜெபிக்காதிருந்தால் நஷ்டம் நமக்கு தான். நாம் கர்த்தரை ஆராதிக்காதிருந்தால் நஷ்டம் நமக்கு தான். அல்லேலூயா. அப்ப இவர்கள் எல்லாரும் சபையாக தேசமாக ஒன்று கூடி தேவ சமூகத்துல உபவாசம் இருந்து ஜெபித்தாங்க. ஏங்க உங்களுக்கு தெரிஞ்சுக்கங்க, உங்க உபவாசத்துக்கு ஒரு வல்லமை இருக்கு. சபை அதுக்கு தான் இருக்குது. உங்க வாழ்க்கையில் இருக்கிற பலவீனங்களுக்காக உங்களுக்காக ஜெபிக்கும்படிக்கு தான் சபை இருக்குது. உங்களுக்காக திறப்புல நிற்கிறதுக்காக தான் சபை இருக்குது. ஜெபிக்கிற பிள்ளைங்க இங்க தான் இருக்கிறாங்க. இங்க இருக்கிறவங்க உங்களுக்காக ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் உங்க வாழ்க்கையில அற்புதங்களை செய்வாரு. ஆபத்து காலத்துல நீ என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் மறு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாவதுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன்.